இந்த உலகத்தில் நாம் பின்பற்றுவதற்கு எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, வழிபடுவதற்கு எத்தனையோ கடவுள்கள் இருக்கிறார்கள், பேசுவதற்கு எத்தனையோ மொழிகள் இருக்கிறது. ஆனால் நம்ம பிறவியினுடைய பயனை தெரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதாங்க இருக்கு. அந்த வழிதான் காதல். அத்தகைய காதல் கொண்டு உங்களை வரவேற்பது ஆர்கே. ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, நண்பா, காதலிக்கிறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சுதந்திரமா இருந்தேன், இப்போ அவ என்னை ரொம்ப கட்டுப்படுத்துறா, காதல் நம்மை சிறைப்படுத்துகிறதான்னு கேட்டிருந்தாரு. இது ஒரு வித்தியாசமான சிறை தாங்க. கண்களால் கைது செய்து உதட்டின் வழியை விடுதலை செய்கிறது தானே இந்த காதலின் சிறையே. வைரமுத்து ஐயா தானே சொன்னார், உலகம் எனக்கென்றும் விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடா முந்தானை சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானதுன்னாங்க. காதல் நம்மை சிறைப்படுத்தவில்லையாங்க, நம்ம வாழ்க்கையை முறைப்படுத்துதுன்னு சொன்னாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிக்குள்ளும் காதல் இருக்குதுன்னு ஒரு ஆராய்ச்சி சொல்லுது. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? காதல் இருப்பதால் தான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுமே உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. யாக்கை திரி காதல் சுடர், ஜீவன் நதி காதல் கடல், பிறவி பிழை காதல் திருத்தம், ஜென்மம் விதை காதல் பழம், மானுடம் மாயம் காதல் அமரம். நாங்க மானிடம் அழிஞ்சிருமாங்க, காதல் அழியவே அழியாதான். ஏன்னு கேட்டா, தொடுவோம் தொடர்வோம் படர்வோம் மறவோம், தொடுவோம் தொடர்வோம் படர்வோம் இரவோம், தொடுவோம் தொடர்வோம் பரவோம் துறவோம், தொடுவோம் தொடுவோம் படர்வோம் உறவோம்னு அந்த பாடலில் சொல்லியிருப்பாங்க. தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குமாங்க இந்த காதல், தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. இதுக்கு இரவோன்ற ஒரு விஷயமே கிடையாதுன்னு வைரமுத்து ஐயா அந்த பாட்டில் சொல்லியிருப்பாரு. கடவுள் இந்த பூமியை படைச்சு மனிதன் அனுப்பியிருக்காரு. மனிதன் அரை நாளில் திரும்பிட்டான். உன்னை பிரிஞ்ச என்னால் இருக்கவே முடியாது இறைவான்னு திரும்பிட்டான். கடவுள் இந்த மலைகளையும் காடுகளையும் இயற்கையும் படைச்சு மனிதன் அனுப்பிச்சிருக்காரு. ஒரே நாளில் மனிதன் மீண்டும் திரும்பிட்டான். உன்னை விட்டு பிரிந்த என்னால் இருக்கவே முடியாது இறைவா. கடவுள் காதலை படைத்து மனிதன் அனுப்பிச்சிருக்காருங்க. மனிதன் திரும்பவே இல்லையா? கடவுள் இந்த பூமிக்கு கேட்டிருக்காரு, ஏன் நீ வரவே இல்லை? இந்த காதலின் முகத்தில் நான் உன்னைத்தானே தரிசித்துக் கொண்டிருந்தேன். நீ இருப்பதற்கு தூணோ துரும்போ இருந்தா போதும் இறைவா, நான் இருப்பதற்கு காதல் தேவைப்படுகிறது. நான் இறை தூதனாகத்தான் இந்த உலகத்துக்கு வந்தேன், ஆனால் இப்பொழுது சிறை தூதனாக, காதலின் சிறை தூதனாக மாறிட்டேன். மலரோ மனிதனோ இறைவனின் பாதத்திலும் காதலின் பரிமாற்றத்திலும் தானே முக்தி அடைகிறது. இந்த காதலில் கைதியாகி இந்த உலகத்தை விட்டு விடுதலை பெறுவதற்காகவே அத்தனை பேரும் காத்திருக்கிறார்கள். காதலில் கைதியாவதற்கு தயாராக இருங்கள். இந்த உலகம் மிக அழகாக இருக்கும். காதலின் இயல்பே காத்திருப்பதால் காத்திருங்கள், இன்னும் காதலிப்போம்.